அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்து எல்லாம் வல்லான் தாளையத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே என்று மலரும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை வசித்து வந்த தயவுசெய்து சவுண்டர் மக்களால் மன்னாலத்தை என்று அழைக்கக்கூடிய அவருடைய அன்பு மனைவி தெய்வ திருமதி மஞ்சுளா சவுந்தரராஜன் அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு மகன் தஞ்சை பிசிஆர் பணி அவருடைய அன்பு குடும்பம் செல்வத்தோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் கலம்பூர் காசுமாப்பேட்டை வீதியில் வசித்து வருகின்ற தயவு திரு சஞ்சய் அவர்களின் அன்பு அம்மா தெய்வ திரு சவுந்தரராஜனுடைய மனைவி மஞ்சுளா சவுந்தரராஜன் அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு மகன் சஞ்சய் அவர்கள் குண்டலும் மூலிகை அரிசி வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மாவுடைய ஆன்மா மீண்டும் மனிததாக பெற்று உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ வேண்டி அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு பையில போட்டு கேஸ் ஆஃபீஸ்ல 3-4 பை மந்திரம் புரியும்
பாட்டிட்டு நினைவு நாள் எப்பவுமே பாட்டிட்டு நான் கன்ஃபார்ம் சொன்னதுனால மணி கேட்டான் அவுட்டு நீதான் எத்தனை போனா அப்புறம் இல்லைன்னு சொல்ற அப்புறம் பின்ன இல்லைன்னு சொல்ற கை கையில எடுத்துல சொல்லல என்னம்மா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அந்த அரிசி பொடிச்சிட பெரும் கருணை ஜோதி அண்ணோட ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்கேன் ஊற்றி கொடுத்தோம்னா அந்த தெருல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அம்மா நின்று பார்த்தியா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம்
களம்பூர் சார்பனாப்பேட்டையை வசித்து வந்த அன்பு சகோதரர் தெய்வ திரு சௌந்தர் என்கின்ற மண்ணாங்கட்டி என்று மக்களால் அழைக்கப்படுகின்றவருடைய அன்பு மனைவி தெய்வ திருமதி மஞ்சுளா அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்தியன் வங்கியில் பணி செய்து வருகின்ற அவருடைய அன்பு மகன் சஞ்சய் அவர்கள் மூலிகை அருள் கொஞ்சம் சுண்டலும் வழங்கினார்கள். தெய்வ நிலையில் உள்ள அம்மாவினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியில் நின்று மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக.